கோவில் என்ட்ரன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. கிரில் ஃபிஷ் வேற லெவல்ல. லைட்டா வெயில் வருதுங்க. ஆனா வெயில் வெளியில வருது. பிரம்மாண்டமா விழுந்து பாருங்க அந்த வாட்டர் ஃபால். வேற மாதிரி. இந்த வியூ பாருங்க. இந்த வியூ பார்த்தா உங்களுக்கு எதாவது ஞாபகம் வருதா? வாரணமாயிரம் மூவி யோசிச்சு பாருங்க. சூர்யாவும் சமீரா ரெட்டியும் இங்க ரெண்டு ஒரு சீன் ஒன்று எடுத்திருப்பாங்க. கோல்டன் கேட் பிரிட்ஜ் சீனு. அந்த ஐகானிக் பிளேஸ் இதாங்க. ஒரு அழகான ஸ்ட்ரீட் அது. பியூட்டிஃபுல் ஸ்ட்ரீட். செம பிரெடியா இருக்கு. இந்த பக்கம் தான் இருக்கு. வணக்கம், வெல்கம் பேக். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு யூஎஸ்ல நமக்கு 2வது நாளுங்க. சான் பிரான்சிஸ்கோவில் தான் இருக்கும். ஆக்சுவலி சான் பிரான்சிஸ்கோலேருந்து ஒரு 40 நிமிஷம் தள்ளி எமர்வில் அப்படின்ற ஒரு சிட்டியில் வந்து இருக்கும். 2 நாள் ஆனாலும் நேற்று ஃபுல்லாக ரெஸ்ட் தாங்க. ஆஸ்திரேலியாலேருந்து ஒரு 24 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தது வந்து செம டயர்டு. இன்றைக்கி வந்து சான் பிரான்சிஸ்கோ சுற்றி இருக்க ஏரியா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வந்து கிளம்பியாச்சு. சோசலிட்டோ அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து போகிறோங்க. இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 40 மினிட்ஸ் ட்ராவல். இந்த பியூட்டிஃபுல் கோல்டன் கேட் பிரிட்ஜ் இருக்குல்ல, அதை தாண்டி தான் வந்து போகிறோம். ஒரு 40 நிமிஷம் ரீச் ஆகிடும். ஒரு அழகான சீ சைட் டவுனு. 2ஆம் உலகப் போரில் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ண ஒரு டவுனுங்க. நம்ம மச்சா வீட்டில் தான் வந்து தங்கியிருக்கோங்க சான் பிரான்சிஸ்கோவில். நம்ம மிஸ்ஸஸாக வந்து வந்திருக்காங்க. ஸோ சரி, கிளம்பலாம். போகிற வழியில் மற்ற விஷயம்லாம் பேசலாம். சரிங்களா, வாங்க போகலாம். ஹலோ டன். ஹலோ போட்ல பார்க்குறது. சோசலிட்டோ போகிற வழியில் இங்கே பெட்ரோல் போகிறதுக்காக நின்று இருக்கோங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இங்கே பெட்ரோல்லாம் வந்து லிட்டரில் வந்து அளக்கிறது கிடையாது, கேலனில் வந்து அளக்குறாங்க. ஒரு கேலன் வந்து 2.2 லிட்டர்ஸ் நினைக்கிறேன். ஒரு 2 லிட்டர் கிட்ட வரும். பெட்ரோல் எக்ஸ்பென்சிவ்ங்க ஆக்சுவலி யூஎஸில். அதுவும் இங்கே சான் பிரான்சிஸ்கோவில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கிற சிட்டிஸ் எல்லாம் சென்ட்ரல் பார்ட் போய்ட்டுனா கொஞ்சம் சீப் அப்படின்றாங்க. எவ்வளோ பெட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேலன் 2 லிட்டர் வந்து கிட்டத்தட்ட $5 கிட்ட வருதுங்க. ஸோ ஒரு லிட்டர் வந்து $2 மேலே வருது. ஆனால் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் அமெரிக்கா நீங்கள் போயிட்டீங்கன்னா கொஞ்சம் சீப்பர் அப்படின்றாங்க. அங்கே வந்து ஒரு $3 தான் வருமா ஒரு கேலனு. பட் இங்கே தான் இருக்கும், ஷெல்லில் இருக்குங்க. பெட்ரோல் போடாச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே கிளம்புவோம். இங்கேருந்து ஒரு 40 மினிட்ஸ் ஆகுங்க. ஸோ சோசலிட்டோ வந்து கோல்டன் கேட் பிரிட்ஜில் நார்த் சைடில் இருக்குது. அப்படியே சவுத் சைடு வந்தால் சான் பிரான்சிஸ்கோங்க. ஸோ சான் பிரான்சிஸ்கோவும் சோசலிட்டோவும் கனெக்ட் பண்ணுறது அந்த கோல்டன் கேட் பிரிட்ஜு. சரி போகலாங்க. பாருங்க, இப்போ நம்ம இருக்கிறது வந்து சான் பிரான்சிஸ்கோட ஃபைனான்ஷியல் டிஸ்ட்ரிக்ட். எல்லாம் பெரிய பெரிய பேங்க் இங்கே தான் இருக்குது. இப்போ தான் ஜேபி மோர்கன் பார்த்தேன். எல்லாம் பெரிய பேங்க்ஸ் இங்கே தான் இருக்குது. சண்டேன்றதுனால கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்குது. ஏன்னா செம பிஸியாக இருக்கும் அந்த டிராஃபிக். இந்த ஊரே ஒரு பெரிய ஹில் தாங்க. அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்துட்டு ரோடு. அந்த ஹில் மேலே தான் கட்டியே இருக்காங்க. ஸோ அதனால தான் பில்டிங்ஸ்லாம் வந்து ஒரு ஆங்கிளில் இருக்குது. சூப்பராக இருக்கலாம். ஓகேங்க, சோசலிட்டோ போகிற வழியில் கோல்டன் கேட் பிரிட்ஜுக்கு இந்த பக்கமே, அதாவது சான் பிரான்சிஸ்கோ சைட்லேயே வந்து ஒரு வெல்கம் சென்டர் ஒன்று இருக்குது. அங்கே தான் நிறுத்திருக்கோம். இங்கேருந்து பார்த்தா கோல்டன் கேட் பிரிட்ஜ் வந்து க்ளீனாக தெரியுங்க. ஸோ அந்த கோல்டன் கேட் பிரிட்ஜை நம்ம கிராஸ் பண்ணி போனால் அந்த பக்கம் வந்து சோசலிட்டோ. ஆனால் இங்கே நின்று நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இந்த பே ப்ளஸ் இங்கேருந்து அந்த கோல்டன் கேட் பிரிட்ஜ் பார்க்கறதுக்கு வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு காட்ட பாருங்க, முன்னாடி தான் இருக்குது கோல்டன் கேட் பிரிட்ஜு. சூப்பராக இல்லை பிரிட்ஜு? பழைய பிரிட்ஜுங்க, ஆனால் அதுவும் ஐகானிக்காக ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. வெரி நைஸ், பியூட்டிஃபுல் வியூவில் பிரிட்ஜு. இதுதான் அந்த பே, சான் பிரான்சிஸ்கோ பே. இதுதான் பே ஏரியா அப்படின்வாங்க. இந்த வியூ பாருங்க. இந்த வியூ பார்த்தா உங்களுக்கு எதாவது ஞாபகம் வருதா? வாரணமாயிரம் மூவி யோசிச்சு பாருங்க. சூர்யாவும் சமீரா ரெட்டியும் இங்கே ரெண்டு ஒரு சீன் ஒன்று எடுத்திருப்பாங்க. கோல்டன் கேட் பிரிட்ஜ் சீனு. அந்த ஐகானிக் பிளேஸ் இதாங்க. ஒரு பியூட்டிஃபுல் சீன் அது வாரணமாயிரம் மூவியில். செம வியூ. பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் சோசலிட்டோ, பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் வந்து சான் பிரான்சிஸ்கோ. அதை கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜ் தான் இது. தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதாங்க வந்து சான் பிரான்சிஸ்கோ சிட்டி. அந்த பில்டிங்ஸ்லாம் தெரியுது பாருங்க. அதுலேயும் வந்து ஒரு பெரிய டவர் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, ராக்கெட் டிசைனில் இருக்கு. அதுதான் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் பில்டிங்க. சான் பிரான்சிஸ்கோ சிட்டிலேயே வந்து பெரிய டவர் அது. இந்த பிரிட்ஜு எப்போ கட்டினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாயை பிளந்துடுவீங்க. 1937 கட்டியிருக்காங்க. அதாவது செகண்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னாடியே. கிட்டத்தட்ட ஒரு 90 வருஷம் ஆகுதுங்க அந்த பிரிட்ஜு கட்டி. அப்படியே நிற்குது இன்னும் கம்பீரமாக. அப்போவே என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி கட்டினாங்கன்னு தெரில. ரொம்ப பழைய பிரிட்ஜுங்க. இன்னொரு
12-13 வருஷம் போயிடுச்சுன்னா வந்து 100 வருஷம் ஆகிடும் அந்த பிரிட்ஜை கட்டி. கடல் நடுவில் கட்டியிருக்காங்க. செமல பியூட்டிஃபுல்ங்க. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருக்காங்க இந்த பிரிட்ஜை அப்படின்னு. ஏன்னா பிரிட்ஜு கட்டணும்னா கடலுக்கு கடியிலையும் போய் வேலை செய்யணும்ல. ஒர்க்கிங் அண்டர் வாட்டர் செம சேலஞ்சிங்காக இருந்திருக்கும் போல இருக்குங்க. இன்ஜினியரிங் டிசைன்லாம் வந்து அந்த காலத்தில் ரொம்ப பேசப்பட்டிருக்கும். பயங்கரமாக இருக்குது. 1923 வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க கட்டணும் அப்படின்னு. அப்போ ஒரு 14 வருஷம் ஆயிருக்கு இதை கட்டி முடிக்கிறதுக்கு. இவங்க தான் சீஃப் இன்ஜினியர்ஸ் போல். பிரிட்ஜு கட்டின்னு இருக்கப்போ எடுத்த ஃபோட்டோங்க எப்படி இருப்பாங்க, சமையல்ல. ஓகேங்க, இந்த பிரிட்ஜை பார்த்து முடிச்சாச்சு. சூப்பராக இருந்ததுங்க. ஆக்சுவலாக ஐகானிக் பிரிட்ஜு, நிறைய படத்துலலாம் வரும், பார்த்துருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சோசலிட்டோ தாங்க. கிளம்பி போகலாம். லஞ்சு சாப்பிடணும். இப்போ டைம் 3-3:30 கிட்ட ஆகிடுச்சு. லஞ்சு சாப்பிட்டு சோசலிட்டோ போகிறோமா, சோசலிட்டோ போயிட்டு லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி தெரியல. ஏன்னா சோசலிட்டோவில் நிறைய சீ ஃபுட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது சாப்பிட்றதுக்கு. அது ஒரு சீ சைட் டவுனுன்றதுனால. சரி, போய் பார்ப்போம் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஓகேங்களா? ஓகே, வாங்க போகலாம். அங்கே தூரத்தில் ஒரு குட்டி ஐலாண்ட் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அல்கட்ராஸ் பிரிசனு. அந்த மூவி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான், எஸ்கேப் ஃப்ரம் தி அல்கட்ராஸ் பிரிசனு. நம்ம விசிட் பண்ணுவோம் அடுத்த 2 நாளில் ஒரு நாள் அங்கே போயிட்டு. ஃபெரி பிடிச்சி தான் போகணுங்க அதுக்கு. ஸோ அதுக்கு என்ட்ரி ஃபீ அதெல்லாம் தனியாக இருக்குது. அதை ஒரு நாள் போய் பார்ப்போம் அல்கட்ராஸ் பிரிசன். இங்கே அப்படியே கார் பார்க் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ஹாட் டாக் விற்றுட்டு இருந்தாங்க. ஒரு டர்க்கி ஹாட் டாக் ஒன்று வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாங்களா? இது மாதிரி குட்டி குட்டி ஸ்டால்ஸ் இருக்குங்க இங்கே. இங்கே பாருங்கள், நான் அப்படியே சோசியல் போய் லன்ச் சாப்பிட போகிறோம். ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் போகிறதுக்கு, அந்த பிரிட்ஜை தாண்டி போகிறதுக்கு. அதுக்குள்ளே இங்கே ஒரு ஹாட் டாக் ஒன்று சாப்பிடலாம் அப்படின்னு. இருங்க ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குது அப்படின்னு. சும்மா பேசிக்காக ஒரு சாசேஜ், டர்க்கி சாசேஜ், மேலே அனியன்ஸு, அப்புறம் சாஸ், மஸ்டர்ட் சாஸு, மயனீஸ், அப்புறம் சில்லி போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு கடிப்போம் இருங்க. ஓகேங்க, $10 இந்த இடத்துக்கான ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா தான் இருக்குது. சொல்லிட்டு வந்தாச்சுங்க, கார் பார்க் பண்ணியாச்சு. பீச் ஃப்ரண்ட்டுங்க, பியூட்டிஃபுல்லான பிளேஸு. ஒரு குட்டி டவுனு தான், ஒரு 7-6 பேர் தான் வசிக்கிறாங்க. மோஸ்ட்லி எல்லோரும் மில்லியனர்ஸு. ஏன்னா இங்கே வீடு வாங்குறது வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். உங்களுக்கு காட்ட பாருங்கள். அப்படியே நீங்கள் நடக்கலாம். சீ ஃப்ரண்ட்டில் நிறைய போட் ஹவுசஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, செகண்ட் வேர்ல்டு வாரில் ஒரு முக்கியமான இடம் வகிச்சு இந்த இடம் அப்படின்னு. ஏன்னா இங்கே நிறைய போட்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வேர்ல்டு வாரில் ஃபைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போட்ஸ் நிறைய இங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க சான் ஃப்ரான்சிஸ்கோவில். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் முன்னாடி இங்கேருந்தே உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம நடந்து போகலாம் அந்த ப்ரொமனேடில். ஸோ உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் நிறைய போட்ஸ்லாம் அந்த பக்கம் நிற்குது. கியூட் லிட்டில் டவுனுக்கு அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே நீங்கள் டிஸ்டன்ஸில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பேக் அந்த பக்கம் வந்து சிட்டிங்க, சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டி. வண்டி வருது. நம்ம முதல்ல சாப்பிட போகிறோமா இல்லை அந்த பே ஃப்ரண்ட்டில் நடக்க போகிறோமா தெரில. போவோம். இங்கே நிறைய நல்ல சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குங்க. ஸோ அதான் வந்து பிளான். சரி, என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இருங்க. ஸோ இதுதான் பூட் லேக், அவங்களுடைய டாக். ஹலோ பூட் லேக், சே ஹாய். செம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, கொஞ்சம் ஸ்கேடு, ஷிவர் ஆகுது. அதுக்கு நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதனால் புது ஆளுங்க நிறைய பேர். பாருங்க, கியூட் லிட்டில் ஷாப்ஸ், நிறைய சோனியர் ஷாப்ஸ் தான். டூரிஸ்ட் எக்கச்சக்கமாக வர இடம் இது. இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இடமும் இருக்குது, பார்ஸ் நிறைய இருக்குது. வெரி நைஸ் பிளேஸ். நீங்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கீங்கன்னா ஒரு டே ட்ரிப் மாதிரி வரலாம். ஒரு நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் ஜாலியாக. கொஞ்சம் குளிர் இன்னைக்கு, ஏன்னா வின்டர் வரப்போகுது, எண்ட் ஆஃப் ஆட்டம், அதனால் கொஞ்சம் குளிருது. பட் மேனேஜபிள் கோல்டு தாங்க. இங்கே வந்து பனிப்பொழிவுலாம் இருக்காது. அந்த ஈஸ்ட் கோஸ்டில் இருக்கிற பிளேசஸில் ஸ்னோஃபால்லாம் இருக்கும்ல, அது மாதிரிலாம் இருக்காதிங்க. ஆனால் கொஞ்சம் குளிர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் வின்டரில். சிமிலர் டு மெல்பர்ன்ல இந்த குளிர் தான் இருக்கும், ஆனால் பனி ஸ்னோஃபால் இருக்காது. இங்கே பாருங்கள், கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் இருக்கிற ஷாப்பு. இன்னொரு கரெக்டாக 1 மந்த்தில் கிறிஸ்மஸ்ங்க. இன்னைக்கு 25th நவம்பர், கரெக்டாக 1 மந்த்தில் கிறிஸ்மஸ். செமையாக இருக்குல்ல? உங்களுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ ஐடியாஸ் வேணுன்னா இந்த வீடியோஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஒரு அழகான ஸ்ட்ரீட்க்கு அது, பியூட்டிஃபுல் ஸ்ட்ரீட், செம ப்ரெட்டியாக இருக்குது. பே இந்த பக்கம் தான் இருக்குது, தெரியுதுங்களா? ஒரு கண்டெய்னர் ஷிப் ஒன்று போகுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. வெரி நைஸ்.
செம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இந்த டவுனு. டிஸ்டன்ஸில் சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டி. இந்த பக்கம் பாருங்கள், அப்படியே ஹில் சைடு முடிகிற இடத்துல கரெக்டாக ஓஷனு. செமையாக இருக்குல்ல? செம பியூட்டிஃபுல்லான சிட்டிங்க சான் ஃப்ரான்சிஸ்கோ. அதுலேருந்து ஒரு 30-40 மினிட்ஸ் ட்ரைவ்லேயே இவ்வளோ அழகான இடம்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். சூப்பராக இருங்க. ஆக்சுவலாக 1-2 சீ லைன்ஸ் வேறு பார்த்தோம் வைங்க. அதுக்கு பார்த்து அழகாக ஸ்விம் பண்ணிட்டு இருக்குதுங்க கரையோரமாகவே. ஸோ பியூட்டிஃபுல். எந்த பக்கம் பார்த்தாலும் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இந்த டவுனு. அழகான குட்டி டவுன். வெறும் 7000 பேர் மட்டுமே இருக்கிற டவுனு. இங்கே பாருங்க சீ லைன் தெரியுதுங்களா? அங்கே ஸ்விம் பண்ணி போது பாருங்க சீ லைன். மலையில்னால வெளில காட்டிட்டு இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணலாமா? இங்கே ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் வந்திருக்காங்க. செம ஃபேமஸான ஐஸ்கிரீம் ஷாப்பு, லாப்பஸ் ஐஸ்கிரீம். செம பாப்புலர் ஷாப். இங்கே பாருங்க கூட்டம் அலம்போது இந்த குளிர்லையும். நான் வந்து ஒரு வெண்ணிலா லோ ஃபேட் நோ சுகர் ஐஸ்கிரீம் வாங்க போகிறேன் கோனில். இருங்க, வெண்ணிலாங்க ஆக்சுவலி லோ ஃபேட் நோ சுகரு. இதுவே அவ்வளோ நல்லா இருக்குது. மற்ற ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணால் சூப்பராக இருக்குது. கோனில் வாங்கியிருக்கேன். வெரி நைஸ். இது பாருங்க, இது ரம்மன் ரைஸ்ன்னு. இது ரைஸ் நீங்கள் குடி குடியாக இருக்கு பாருங்க. குவைட் ஸ்ட்ராங் ரம் டேஸ்ட்டு. ஆனால் செமையாக நல்லா இருக்குது இதுவும். அப்புறம் சாக்லேட் ஒன்று வாங்கணும், காஃபி சாக்லேட், அதுவும் நல்லா இருந்தது. இதாங்க அந்த ஐஸ்கிரீமு. இது ஆக்சுவலாக காஃபி சாக்லேட் இல்லை, காஃபி கோகனட் அண்ட் வால்நட். மூணுத்துல தான் பெஸ்ட் ஆக்சுவலி. செமையாக இருக்குது. வெரி நைஸ். கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. இந்த வியூ பாருங்க, தூரக்க சிட்டி, அதனுடைய லைட்ஸு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? இது ஒரு ஹோட்டல் ரெடியாக இருக்கு பாருங்க. ஓகேங்க, டைம் ஃபார் சம் டின்னர். இங்கே பே ஓரமாகவே த ஃபிஷ் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அது உள்ளே தான் வந்திருக்கோம். உங்களுக்கு காட்டுறேன் உள்ளே போயிட்டு. செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது, செம ப்ரிட்டியாக இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டு. காலியாகவும் இருக்குது, யாரும் இல்லை. நல்லது தான் நமக்கு. சரி, நம்ம உள்ளே போய் உட்காருவோம். இங்கே ஃபிஷ் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அவங்க ஏற்கனவே வந்திருக்காங்க, மித்தினி, மினிஷ், அவங்கெல்லாம். நீ வந்தது இல்லைடா, பட் யூர் மம் ஹேஸ் பின் ஹியர் பிஃபோர். ஓகே, ஸோ அவங்க வந்திருக்காங்க, மித்தினி, மினிஷ். ஆனால் நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். சரி, போய் சாப்பிடுவோம், வாங்க உள்ள போகலாம். ஓகேங்க, ஃபுட் ஆர்டர் பண்ணோம், வந்துடுச்சு. உங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ண சொல்கிற பாருங்க. ஒரு $175 கிட்ட வந்துச்சு எங்கள் டிப்போடு சேர்த்து. நீங்கள் இங்கே யூஎஸில் சாப்பிட்றீங்கன்னா எங்கே போனாலும் கம்பல்சரி டிப்பிங்க. நாங்கள் ஒரு 10% டிப் பண்ணோம். ஸோ 10 to 15% உங்கள் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி, சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிப் பண்ணிக்கலாம். என்ன ஆர்டர் பண்ணணும்னு சொல்கிற பாருங்க. ஒரு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் ஆர்டர் பண்ணோம், ஒரு கிரில் ஃபிஷ் வித் பாஸ்தா ஆர்டர் பண்ணோம், பாஸ்தா வித் கிளாம்ஸ் வேறு ஆர்டர் பண்ணோம். எல்லாம் வந்துடுச்சு, உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும்னா. ஸோ பாஸ்தா வித் கிளாம்ஸ், garlic bread. இது வந்து ஐஸ் டீயும் லெமனும் மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரிங்க். திஸ் இஸ் சூப், clam chowder. ஓ, clam chowder. creamy garlic soup மாதிரி இருக்கு. சிப்ஸ் இருக்கு. ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் செம பெருசுங்க போர்ஷன் ஆக்சுவலி. இது வந்து கிரில் ஃபிஷ் வித் பாஸ்தா. அப்புறம் ஆண்டிக்கு வந்து ஒரு அமெரிக்கானோ. so much food. எப்படி சாப்பிட போறோம்னு தெரியல. முடிச்சிடலாம். சீ ஃபுட் தானே, வேஸ்ட் பண்ணாம சாப்பிடலாம். இல்லை பார்சல் டேக் அவே பண்ணிடலாம். ஓகேங்க, சாப்பிடும். ஃபுட்டு சூப்பராக இருங்க. இந்த கார்லிக் பிரெட், இந்த சவடர் சாப்பிட்றது வேற லெவல். டிப் பண்ணி வெரி குட். பாஸ்தாவும் வேற லெவலு. கார்லிக் பிரெட் செம்ம டேஸ்ட். ஏன்னு தெரியல. ஃபிஷ், லெட்ஸ் ட்ரை திஸ் ஃபிஷ். தமிழ்ல பேர் தெரியலங்க. வெரி குட். சூப்பர். ஆனால் போர்ஷன் தான் அதிகம். எப்படி முடிக்க போறேன்னு தெரியல. பட் வில் see. How is the food, guys? Beautiful. Garlic bread வேற. Didn't order any. No.
கிளாம் சாப்பிட்லாங்களா எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்களா? கொஞ்சம் சவுச்சோன்னு இருக்கும் யூஸ்வலி. வெரி நைஸ். உள்ள கார்லிக்லாம் போட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி உள்ள கார்லிக் போட்டு குக் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த பாஸ்தாவே கிளாம் பாஸ்தா தான் அது. ஓகேங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. சுத்தமாக வழிச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் மீந்ததை பாக்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டோங்க, அவ்வளோதான். இந்த ஐஸ்கிரீம் மட்டும் தான் மீதி இருக்கு. குடிச்சு கிளம்பிடலாம். ஓகேங்க, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு நன்றி சொல்கிறோம். சூப்பராக இருந்தது சாப்பாடு. நீங்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வர வேண்டிய ஒரு இடம். ஓகேங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் செமையாக என்ஜாய் பண்ணோம். கொஞ்சம் குளிர் இருந்தாலும் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம். சம்மரில் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஊர். பட் எனிவே, இந்த அமெரிக்கா சீரீஸாக கண்டினியூஸாக பாருங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரப்போகுது. சான் ஃப்ரான்சிஸ்கோ இன்னும் சுற்றி பார்க்க போகிறோம். வேகஸ் போகிறோம். இது மாதிரி நிறைய இடங்கள் வரப்போகுது. நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். அது வச்சு ஸ்கேனி சிங் டாடா பாய் டேக் கேர். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாங்க. பை ஃபார் நவ்.